மூன்றாவது மஸ்ஜிதுல் அக்ஸா அந்த ஹுத்பாவை ஷேக் முஹம்மது ஹுசைன் ஹஃபிதுல்லாஹ் தந்தார்கள். அந்த ஹுத்பாவுடைய தலைப்பு ஹஜ் என்பது முஸ்லீம்களுடைய ஒற்றுமை, ஐக்கியம், அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வதற்கு காரணமாக அமையக்கூடிய ஒரு அமல் என்று சொல்லி ஹம்து ஸலவா தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் தல்பியா லப்பைக் சொல்லி தன்னுடைய ஹுத்பாவை ஆரம்பித்து ஹஜ்ஜை நினைவூட்டி மஸ்ஜிதுல் அக்ஸாவை சேர்ந்தவர்களே, பைத்துல் மக்ஸூஸ் பூமியை சேர்ந்தவர்களே, இந்த சிறந்த நாட்கள் நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறார். சென்ற வார ஹுத்பா கண்ணியமான நாட்கள், முஸ்லீம்கள் பெரும் ஒரு இபாதத்தினுடைய ஹஜ்ஜுடைய இபாதத், இஸ்லாத்துடைய கைம்பெற கடமைகள் உண்டு, மக்கா முக்கர்ரமாவில் நிறைவேற்றுகிறார்கள். அந்த கண்ணியமான நாட்கள் உண்மையிலே அந்த நாட்களிலே அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள், தூது கோஷ்டியினர் பல சகல கோணங்களிலும் புனித பூமியை நோக்கி சொல்கிறார்கள். தல்பியா செய்தவர்களாக, அல்லாஹ்வை அழைத்தவர்களாக, துவா கேட்டவர்களாக. முஸ்லீம்களை பொதுவாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலம் அல்லாஹ் அழைப்பு விடுத்தான், ஹஜ்ஜுடைய பிரகடனம் செய்தான். மக்களுக்கு மத்தியில் நீங்கள் ஹஜ்ஜை கொண்டு ஹஜ்ஜு பிரகடனம் செய்யுங்கள். மக்கள் கால்நடையாக, மிருகங்களிலே, வாகனங்களிலே, ஒவ்வொரு திக்கு திணைகளிலிருந்து வருவார்கள், மூளை முடுக்குகளிலிருந்து வருவார்கள், சகல கோணங்களிலிருந்து வருவார்கள். ஹஜ் 27 இளைஞர்கள் 26 நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த காபத்துலோட இடத்தை நாங்கள் தங்குமிடமாக வசதி வாய்ப்பு அமைத்து கொடுத்தோம். அதில் நாங்கள் அதை தங்க வைத்தோம். எனக்கு நீங்கள் இணை வைக்கக்கூடாது என்ற ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி முஸ்லீம்களை பொதுவாக ஹஜ்ஜுடைய கடமை உண்மையிலே உள்ரங்கம் மிக பிரயோசனங்கள் உள்ளடக்கிய, பயன்கள் உள்ளடக்கிய, பல பலாபலங்கள் உள்ளடக்கிய, உள்ள அர்த்தங்கள் உள்ளடக்கிய, படிப்பினை மிக்க ஒரு பயணம், ஒரு இபாதத், பல வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இபாதத். மோமின்கள் எப்பொழுதும் இப்படியான மோமின்களுக்கு இன்னும் பக்கபலமான சம்பவங்களை உள்ளடக்கிய ஒரு இபாதத், நிகழ்வுகளை உள்ளடக்கிய இபாதத், சந்தர்ப்பம் மிக உன்னதமான ஒரு இஸ்லாத்துடைய கடமை. எந்தளவுன்னு சொன்னால் அதிலே பாருங்கள் எத்தனை அமல்கள் என்று பாருங்கள். தவா இருக்கிறதால கெஞ்சிக்கிறது, அதே போன்று தஃபா மர்வா கடையில் ஓடுவது, அதே போன்று அரஃபாவிலே தங்குவது, எவ்வளோ சிறப்பு மிக்க அமல்கள். அரஃபாவுடைய சிறப்பு சாதாரண சிறப்பாக இல்லை. அரஃபாவுடைய நாட்களில் தான் அல்லாஹ் அதிகமாக நரகத்திலிருந்து மக்களை விடுதலை செய்கிறான். அல்லாஹ் அதிகம் நரகத்திலிருந்து மக்களை விடுதலை செய்யக்கூடிய நாள் அரஃபா நாளை விட எந்த நாளும் கிடையாது என் ஹதீஸ் வந்து. எனவே நாங்கள் அல்லாஹ்விடம் துஆ கேட்போம், எங்களையும் சகல முஸ்லீம்களையும் நரகத்திலிருந்து அல்லாஹ் அந்த நாளிலே விடுவிப்பானாக, ஆமீன் சொல்லிவிட்டு. முஸ்லீம்களே பொதுவாக அரஃபாத் இருக்கிறது, அது துவாவுக்குரிய நாள், அது கஞ்சி கதறி அல்லாஹ்விடம் அழுது துவா கேட்கும் நாள், தூய்மையாக அல்லாஹ் வணக்கத்தில் ஈடுபடக்கூடிய நாள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைய வேண்டிய நாள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரஃபாவுடைய துவாக்களிலே அழுது தொழுது பிரார்த்தனை செய்து அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து துதித்து லப்பைக் சொல்லக்கூடிய ஹாஜிகளை, அரஃபா மைதானத்தில் இருப்பக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் நெருங்கி வருவது மாத்திரமல்ல, அல்லாஹ் நெருக்கத்தை ஏற்படுத்தி அதே போன்று மலக்குமாருடன் பெருமையாக பேசுகிறான். சொல்லுவான மலக்குமாரை பார்த்து, அல்லாஹ் பாருங்களுடைய அடியார்களை பொழுது படிந்தவர்களாக, அதே போன்று பரட்ட தலையுடன், முடிகள் அங்குமிங்கும் என்ன முடியார் யாரும் திருமண வீட்டுக்கு போவதன் போல் அலங்கரித்து கொண்டு போவதில்லை, ஹஜ்ஜுடைய இருக்கின்ற கோலத்திலே வந்திருக்கிறார்கள். பாருங்கள், முடியெல்லாம் அப்படி அங்குமிங்கும் சிதறி பரட்டையாகி, அதே போன்று பொழுது படிந்த வண்ணம் என்னுடைய அடியார்கள் என்னிடம் நன்றாடு என்னை துதித்து என்னிடம் துஆ கேட்கிறார்கள், பாருங்களே என் மலக்குமாரிடம் அல்லாஹ் பெருமையாக பேசுவானாம். அதே போன்று கேட்டார்கள். அதே போன்று எந்த அளவு என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாவிலே தீனுடைய விடயங்களை தெளிவுபடுத்தும் பொழுது கேட்டார்கள், இன்று என்ன நாள்னு உங்களுக்கு தெரியும், எந்த நாள் இருக்கிறீர்கள்? சொன்னார்கள், பெருநாள் தினம் அல்லது அரஃபாவுடைய தினம். அறிவிப்பாளர் சொல்ற பெருநாள் தினத்தில் அல்லது அரஃபாவுடைய தினத்தில். என்ன மாதம் என்று தெரியுமா நபி கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார், புனித மாதம் துல் ஹஜ். சொன்னார் இதை கேட்டுக்கொண்டே இருந்தார், என்ன நாள் தெரியுமா, என்ன மாதம் என்று தெரியுமா? அந்த மகத்துவத்தை உணர்த்தும் முகமாக கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். எந்த ஊரில் இருக்கிறோம் தெரியுமா, எந்த ஊரில் இருக்கிறோம் தெரியுமா? இது மஸ்ஜிதுல் ஹராம், புனித பூமி மக்கா என்று சொன்னார்கள். கேட்டு கேட்டு மீட்டு அந்த கேள்வியை கேட்டு பதில் சொல்லி கொண்டிருந்தார்கள். அதே போன்று கண்ணியமானவர்களே, எப்பொழுதுமே முஸ்லீம்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு மாநாடு, முஸ்லீம்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். நிச்சயமாக உங்களுடைய நபி அவர்கள் உரிமைக்காக, மனித உரிமைகளை பற்றி பேசும்பொழுது ஹஜ்ஜத்துல் வதாவிலே செய்த ஹுத்பாவிலே நிச்சயமாக உங்களுடைய உயிர், ரத்தம், உங்களுடைய சொத்து செல்வங்கள், உங்களுடைய மானங்கள் எல்லாமே உங்களுக்கு மத்தியில் ஹராம். ஒரு இரத்தத்தை ஓட்டக்கூடாது, உயிரை போக்கக்கூடாது, சொத்துக்களை சூறையாடக்கூடாது, திருடக்கூடாது, என்ன பறிக்கக்கூடாது. இன்றைய நாள் எவ்வளோ மகத்துவமானதோ அதே போன்று பிறருடைய முஸ்லீம்களுடைய சொத்துக்கள், உரிமை, இப்போ சொத்து செல்வங்கள், உயிர்கள், மானங்கள் பெருமதியானது, கண்ணியமானது. இந்த ஊரில் இருக்கும் பொழுது அந்த நாளுக்கு உங்களுடைய உரிமைகளுக்கு என்ன மதிப்போ அது போன்று யோமிக்கும் இன்றைய நாளில் இந்த ஊரில் இந்த தினத்திலே இருக்கின்ற மதிப்பு அதே போன்றுதான் உங்களுடைய சொத்து, உங்களுடைய உயிர், உங்களுடைய மானம் ஒருவருக்கு ஒருவர் பேணப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஹஜ்ஜத்துல் வதாவிலே மனித உரிமைக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும்
அறைகூவல் விடுத்த முழு உலகத்துக்குமே மனித உரிமைகளை பற்றி ஆணித்தரமாக முன்வைத்த ஹுத்பாவுடைய பகுதி அது. எனவே இந்த காலங்களிலே பெரும் ஒரு மாநாட்டில் ஒன்று சேர அந்த அப்படியான ஒற்றுமைக்கும் அநியாயங்களுடைய முடிவுக்கும் மனித உரிமைகள் பேணப்படுவதற்கும் அது காரணமாக அமைய வேண்டும். எனவே நாங்கள் கிழக்கு மேற்காக படுகின்ற கஷ்டங்கள், என்னுடைய ஊரில் படுகின்ற கஷ்டங்கள், கை சேதங்கள், நோவினைகள் இதிலிருந்து நீங்குவதற்கு இந்த ஹஜ் காரணமாக அமைய வேண்டும் என்று சொல்லிவிட்டு, பொதுவாக இந்த நெருக்கடிகள், இந்த யுத்த சூழல்கள், இந்த யுத்தங்கள் ஏற்படுகின்ற என்ன சேதங்கள், அழிவுகள், உயிர் சேதங்கள், சிறுவர்கள் அனாதையாகுவது, பெண்கள் விதவையாகுவது, அதே போன்று வயோதிபர்கள், வாலிபர்கள், பெண்கள், சிறுவர்கள் என்று அளிக்கப்படுகின்ற இந்த அநியாயத்துக்கு ஒரு முடிவு இந்த ஹஜ்ஜுடைய மாநாட்டின் மூலமாக, ஒன்று கூடல் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் கஷ்டப்படக்கூடியவர்கள், உதவி தேடக்கூடிய, உதவி செய்யக்கூடியவனே எங்களுடைய இந்த கஷ்டங்களை போக்குவாக என்று துஆ செய்துவிட்டு, முதலாவது ஹுத்பா இறுதியிலே ஹஜ்ஜுல் மப்ரூர் அமைய வேண்டும். அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு எவ்வளவு பெரிய கூலி என்று பாருங்கள். லைஸலஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா, அதுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு எந்த கூலியும் கிடையாது. எனவே நம்மையும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கேஜை நமக்கு வழங்குவதோடு ஒவ்வொரு மூமின்களுடைய ஹஜ்ஜையும் ஹஜ் மப்ரூராக அல்லாஹ் ஆக்க வேண்டும், மன்னிக்கப்படக்கூடிய பாவமாக அவருடைய பாவங்களை ஆக்க வேண்டும். எனவே நமக்கும் அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியங்கள் கிடைக்க வேண்டும் என்று துஆ செய்து, இஸ்திக்பார் செய்து, பரக்கத்துக்கு துஆ செய்துவிட்டு முதலாவது ஹுத்பாவை முடித்துவிட்டு இரண்டாவது ஹுத்பா ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் உத்ஹியாவுடைய விஷயத்தை வெளிப்படுத்துகிறார்கள். இதில் முக்கியமான ஒரு அமல் தான். உண்மையிலே அது மிக கட்டாயமான ஒரு சுன்னத்தில் இமாம்களுடைய கருத்துப்படி ஒரு வசதி உள்ளவர்களை கட்டாய கடமை, ஒரு வாஜிப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு கடமைக்கு நெருக்கமான ஒரு கட்டாய சுன்னத்துடைய அமல் தான் வசதி உள்ளவர்கள் குர்பான் கொடுப்பது, உத்ஹியா கொடுப்பது பெரும்பாக்கியம் உள்ளது. அது ஒரு அடையாள சின்னம். அது இரத்தத்துளி கீழே விழ முன்னால் பாவங்கள் மன்னிக்கப்படும். அந்த இரத்தம் கஸ்தூரி உடைய மனமாக வரும், குங்கும நிறமாக வரும். இரத்த துளி நிறத்தில் விழ முன்னால் பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை பெறக்கூடிய அந்த குர்பானுடைய அமல்களிலும் கவனம் செலுத்துங்கள். எனவே ரப்புக்காக பெருநாள் தொழுது, ரப்புக்காக, இறை திருப்திக்காக, இறைவனுக்காக அந்த குர்பானுடைய பிராணிகளை அருங்கள் என்ற கௌசருடைய இரண்டாவது வசனத்தை ஓதி அந்த குர்பானுடைய அமலை, அவருடைய முக்கியத்துவத்தை, அவருடைய கூலியை தெளிவாக சுருக்கமாக முன்வைத்துவிட்டு, எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு 2 நல்ல சிறந்த நல்ல மாமிசமுள்ள நல்ல குறைபாடற்ற ஆடுகளை, கருப்பு நிறமுள்ள ஆடுகளை அறுத்திருக்கிறார்கள். கொம்புள்ள ஆடுகளை, 2 வெண்மையான கொம்புள்ள ஆடுகளை அறுத்திருக்கிறார்கள். தன்னுடைய கையால் பிஸ்மில்லா தக்பீர் சொல்லி அறுத்தார்கள். அல்லாஹ்வுக்கு நெருக்கக்கூடியது, குடும்பங்களுக்கு இன்னும் விசாலத்தை ஏற்படுத்தும், ஃபுகராக்களுக்கு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தும், சில சிரமங்களை போக்கும், தேவையோடு தேவையை நிறைவேற்றும். எனவே இதான் அடையாள சின்னத்தை நாங்கள் அழகான முறையிலே நிறைவேற்ற வேண்டும். குர்பானுடைய அமலிலே மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எனவே நம்முடைய ஒரு சிறப்பு தெரியும், தொழுகையை அல்லாஹ் பரிசாக கொடுப்பதற்கு நபியவர்கள் வருகை தந்து இஸ்ரா மேராஜ் பயணத்தை மேற்கொண்ட அப்படியான பூமியில் இருக்க வேண்டும் என்ற இஸ்ராவுடைய வசனத்தை ஓதி பலஸ்தீனுடைய பைத்துல் மக்ஸுடைய சிறப்பை சொல்லிவிட்டு, பொதுவாக அந்த பூமியிலே முஸ்லீம்கள் கஷ்டப்படுகிற சிரமப்பட அல்லாஹ் விடுவை கொடுப்பான். உண்மையிலே இப்படியான அடக்கியாளர்களுடைய அராஜகர்களை அல்லாஹ் அடக்குவான், அவர்களுடைய அநியாயங்களுக்கு முடிவு கட்டுவான், அகங்காரம் பிடித்தவர்கள் எல்லாம் தோற்கடிப்பான், அவரிடமிருந்து அல்லவரெல்லாம் நிச்சயம் தண்டிப்பான். நமக்கு அநியாயம் செய்யக்கூடிய இப்படியான அந்த அகங்காரம் மிக்க பெருமை உள்ள இந்த அநியாயக்காரர்களை எல்லாம் தண்டிப்பான். மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு ஒரு முடிவு வரும். இந்த ஹஜ்ஜை அல்லாஹ்வுடைய காரணமாக அமைக்க வேண்டும் என்ற ஆதரவை, ஆதங்கத்தையும் இறுதியாக முன்வைத்து நீண்ட துஆ பிரார்த்தனையோடு ஹத்தீப் முஹம்மது ஹுசைன் ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். எனவே 3 ஹுத்பாக்கள் மூலம் பயன்பெறுவோம். முதலாவது ஹுத்பா சென்ற வார ஹுத்பா, துல்காதாவுடைய இறுதி ஹுத்பா. அதாவது சோதனைகள், சிரமங்கள் எத்தனை வகை, அதில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நடந்தால் என்ன கூலி, எப்படி அது முகம் கொடுக்க வேண்டும் என்ற தலைப்பிலே சோதனைகள், அதில் நன்மை எதிர்பார்த்தல், அது கிடைக்கின்ற கூலிகள், மக்காவுடைய ஹுத்பா. இரண்டாவது, ஹஜ் என்பது ஒரு இல்மை போதிக்கின்ற ஒரு பாசறை. எனவே கல்வி முறையாக கற்று அஜுடைய அமல்கள் அனைத்தையும் முறையாக கற்று தெரிந்து தெளிவுடன் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். சகல அமல்களையும் அறிவுபூர்வமாகவும் அல்லாஹ்வுக்காக வேண்டியும் நிறைவேற்ற வேண்டும், நபியவருடைய முறைப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த ஹுத்பாவிலே ஹஜ்ஜுடைய சட்டத்திட்டங்கள், நாட்டுடைய சட்டத்திட்டங்கள், வழிகாட்டல்கள், மதீனாவுடைய மகத்துவம் என்ற தலைப்பில் அதை பேசியிருந்தார்கள். மூன்றாவதாக ஹஜ்ஜின் மூலம் உலக முஸ்லீம்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் என்ற தலைப்பில் பேசியிருந்தார்கள். அநியாயம் இழைக்கப்படக்கூடிய நம்முடைய நாட்டு மக்கள் உட்பட, பலஸ்தீன் மக்கள் உட்பட உலக மக்களுக்கு நடக்கின்ற அநியாயங்களுக்கு ஒரு விடிவு வர வேண்டும், அல்லாஹ்விடமிருந்து ஒரு உதவி முஸ்லீம்களுக்கு சார்பாகவும் எதிரிகளுக்கு எதிராகவும் வர வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு அந்த ஹுத்பாவை ஹம்து ஸலவாத் லப்பைக்கோடு ஆரம்பித்து கண்ணீரோடு துவாவோடு முடித்தார்கள். என 3 ஹுத்பாக்கள் மூலம் வாழ்க்கையிலே பிரயோசனம் அடைவோம், மற்றவர்களை எட்டி வைப்போம், மக்கள் மயப்படுத்துவோம். மக்களுக்கு பிரயோசனம் அடைக்கின்ற அறிவிலே இந்த ஹுத்பாக்களை பகிர்ந்து மக்களையும் நல்வழி பெறக்கூடியவர்களாக காரணமாக நாம் அமைவோம். எனவே நிகழ்ச்சி தயாரிப்பு ரிஸ்வான்
தொழில்நுட்ப ஷர்ஃபானுக்கும் நன்றி செலுத்தியவனாக மீண்டும் ஒரு மனாப் இஸ்லாம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை இந்த புனித மாதம் துல் ஹஜ்ஜாவுடைய இந்த நாட்களில் சிறந்த அமல்களை செய்து என்னென்ன அமல்களை செய்வது அல்லாஹ் விரும்புகிறான் அந்த அமல்களை அதிகமாக செய்து குர்பானுடைய அமல்களின் பேணுதலாக பக்கமாக அந்த ஏழைகளுடைய பசியை போக்கி அந்த குர்பானின் மூலம் அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தை பெற்று எதிர்வருகின்ற துல் ஹஜ்ஜா அந்த ஈதுல் அல்ஹாவையும் சிறப்பாக கழிப்பதற்கு எந்தவித தங்கு தடைகளும் இல்லாமல் நம்முடைய அமல்களை நம்முடைய கிரியைகளை நம்முடைய மார்க்க அனுஷ்டானங்களை செய்வதற்கு நமது நாடு உட்பட முழு உலக நாடுகளிலும் அல்லாஹ் வழிவகைகளையும் இலகுகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்று துஆவோடு விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.